எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அது என்ன குற்ற உணர்வுனா, எல்லா முருக பக்தரும் எனக்கு முருகர் கனவுல வந்து சொன்னாரு, இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வந்து சொன்னாரு செய்யுங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கு செய்யுங்கிறப்ப நான் சொல்ல, அம்மா எப்படி உங்களுக்கு முருகர் உத்தரவு கொடுத்தாரோ, எப்படி கனவுல வந்தாரோ அதே மாதிரி எனக்கும் சொல்லுவார். கண்டிப்பா நான் வரேங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 10 சம்பவம் சொல்றாருன்னா 8 சம்பவம் எனக்கு வந்திருக்கு. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அப்படி வந்தது அந்த ராஜ அலங்காரம் ட்ரெஸ் பார்த்ததா இருக்கட்டும். அப்ப நம்ம அவங்க பக்தியை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கோ, இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு ரொம்ப நாளா எனக்கு பதில் தெரியாம இருந்துச்சு. அப்போ சஷ்டி விரதம்னு ஒரு படம் பார்க்குறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ முருகர் படத்தை பார்த்துருக்கோமே, இப்படி ஒரு படம் பார்த்ததே இல்லையே, சஷ்டி விரதம்னு சொல்லி சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால், நான் எத்தனை நாள் என்னோட கேள்விக்கு வந்து விடை தெரியாமல் சுற்றினோ அந்த கேள்வி பதில் அதில் இருந்துச்சு. அந்த அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து பெரிய முருக பக்தர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த முருகர் பேரை சொல்லி யார் வந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, என்ன வேணா செய்வாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் வந்து முருகர் என்கிட்ட கனவுல சொன்னார், இதை போய் உங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னாங்க. அப்போ நல்லி சொல்லும், முருகர் எப்படி உங்கள் கனவுல சொன்னாரோ அதே மாதிரி என் கனவுல வந்து முருகர் என்கிட்ட சொல்லிட்டோம், அப்போ நான் தரேன்னுவாங்க. இதை நான் யதார்த்தமா முன்னாடி நான் யோசிச்சு நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு காட்சி ஒரு படத்தில் இருக்கணுங்கிறது தெரியாது, இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது. அப்போ நம்ம சொன்னது கரெக்டு தான். அந்த சக்தி எனக்கு உங்களுக்கு எப்படி கனவுல வந்து சொன்னாரோ அதே மாதிரி அப்போ எனக்கு அது மனசுல அந்த பாரமே குறைஞ்சது. அப்போ அந்த படத்தை கண்டினியூவா பார்க்குறேன். கண்டினியூவா பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஈஸியா முடிய வேண்டிய விஷயத்தை ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டா கொண்டு போறாரு முருகர். சிவகுமார் திருந்தினா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கை, முருகனுக்காக வாழ்க்கையை அப்படியே நான் படத்தோட ஒன்றிட்டேன்.